குருவி எப்படி தன் கூட கட்டுகிறதோ அப்படி எறும்பை இறை சேர்த்தி வைப்பதைப் போல சிறுக சிறுக, அதாவது வைத்த கட்டி வாயை கட்டி கட்டின வீடுடா அப்படின்னு சொல்லுகிறார்கள் அல்லவா, அப்படி வைத்த கட்டி வாயை கட்டி பார்த்து பார்த்து கட்டின இந்த ஒரு சிறிய நாகம்மா ஆத்ம அருள்வாக்கு சித்தர் பீடம். இதில் இன்னொரு அதிசயம் என்னவென்னா, சாம்பருக்காக, அதாவது பாத்ரூம் வேணும் இல்லையா, பாத்ரூமுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல ஜேசிபி வச்சு அந்த மண்ணை எடுக்கும்போது அங்கே எங்களுக்கு சுயம்பாக ஒரு பாறை கிடைத்துள்ளது. அந்த பாறையின் ரகசியம் என்னவென்றால், நாகக்கோட்டை பாதாள குபேர விநாயகர் லிங்கம் போல அந்த லிங்கம் மாறி அந்த கல் வடிவு தெரிகிறது. அது ஏதோ உலகத்துக்கு ஒரு பெரிய அதிசயம் நடக்க இருக்கிறது என்று அதை நாங்கள் அப்படியே விட்டுவிட்டோம். அதெல்லாம் சுயம்பா நடந்துக்கிட்டு இருக்கிறது. அதாவது இதை ஏன் சொல்கிறேன்னா, நல்லவர்கள் என்றுமே அலைந்து போவதில்லை. எத்தனை இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அவர்கள் யாரும் வெல்ல முடியாது. அவர்கள் என்றுமே இப்படித்தான். அன்பு ஆத்ம சொந்தங்களே, இப்படி நான் வாங்கின ஆகஸ்ட் மாதம் அந்த சர்வீஸுக்கு அவங்க 8,000 10,000 கட்ட சொன்னாங்க. அதுவும் அவருக்கு நான் லஞ்சம் கொடுப்பதில்லை என்று சொன்ன லைன்மேனு நம்மளை பழி தீர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பழி எப்படின்னா, இப்போ நான் ஏப்ரல் மாதம் ஆன்மீக யாத்திரை சென்று விட்டேன். உலகத்துக்கு வர இருக்கும் பேரழிவிலிருந்து உலக மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த பயணம் சென்றிருந்தேன். வந்து பார்க்கும் வரையில் கட்டுமானம் நடந்துக்கிட்டு இருக்கிற நிறுத்தி வச்சுட்டு போன அந்த இடத்துல அந்த இதை என்னது சொல்லுவாங்க, அந்த லைட்டு எரியறதுக்காக போடுவோம் இல்லையா, அந்த இதை கழட்டிட்டு போயிட்டுருக்காரு. அதை போயிட்டு கேட்க போனால் அங்கே எல்லா துறையிலையும் பார்த்துட்டேன். ஏஏ டிஏ எஸ்சிஏ ஜேஏ எல்லாரையும் பார்த்துட்டேன். எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பதில், யூஸ் பண்ணாத ஒரு இடத்திற்கு நாங்கள் வீட்டிற்கு சர்வீஸ் மாற்றி கொடுங்க, எங்களால் இப்போ கட்டுமானம் பணி செய்ய இயலவில்லை, கையில் பணம் இல்லை என்று 3 மாத காலத்துக்கு முன்னே நான் அப்ளிகேஷன் கொடுத்து விட்டேன். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது. இவர்கள் அது மாற்றி கொடுக்காமல் சேவை குறைபாடு, அதாவது வேலை குறைபாடு மூலமாக அவர்கள் அதை வைத்து விட்டு இப்போ எனக்கு 10,000 ரூபாய் பில்லு போட்டிருக்காங்க. அன்பாத்மா சொந்தங்களே, அதை நான் இப்போ என்னால் கட்ட முடியுமா? இருக்கிற கஷ்டத்தில் அந்த 10,000 இருந்தால் ஒரு சின்ன தகர முட்டாய் போட்டு உங்களை வரவேற்பேன் நான். அப்படியெல்லாம் இந்த மின் பகிர்மானம் துறையில் நமக்கு மன உளைச்சல் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி 3 மாத காலமாக நம்ம இருட்டில் இருக்கிறோம், எங்களால் கட்ட முடியல. அங்கே போனால் நியாயமும் கிடைக்கல. நீங்கள் எங்கே போனாலும் எப்படி போனாலும்